Welcome students. Today we are going to see the topics of multi-point fuel injection system in an IC engines. The schematic diagram பார்த்தீங்கன்னா ஒரு multi-point fuel injection உடைய complete system. இதனுடைய அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் வந்து என்ட்ரி ஆகுது. ஃபியூவல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஜெக்டர் வழியாக வந்து ஸ்ப்ரே ஆகுது. தென் ஏர் அண்ட் ஃபியூவல் இஸ் மிக்ஸ்டு and homogeneous mixture is prepared, and then it enters through the intake valve to the engine cylinders. இது complete system of MPFI. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 செக்டார்ஸ். ஒன் இஸ் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபியூவல் சிஸ்டம், நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம். இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் ஸ்டார்ட் இன்ஜெக்டர், டைம் ஸ்விட்ச் வந்து இருக்குது, சென்சர் இருக்குது. சென்சர்லேருந்து சிக்னல் பார்த்தீங்கன்னா வந்து இசியூக்கு வரும். தென் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வால்யூம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இசியூவில் கண்ட்ரோல் ஆகுது. இந்த ஏர் ஃப்ளோ மீட்டர் மூலமாக வந்து ஏர் வந்து சப்ளை ஆகுது. தென் ஏர் அண்ட் ஃபியூவல் ஃபார்ம்ஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர். இந்த ஃபியூவல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் பம்பு, ஃபியூவல் சிஸ்டம், ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர், தென் இட்ஸ் கோஸ் டு த இன்ஜெக்டர். இந்த ஏர் இண்டக்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கிளீனர், ஏர் ஃப்ளோ மீட்டர், த்ராட்டில் பாடி, அது பார்த்தீங்கன்னா வந்து ஏர் வால்வ் மூலம் வந்து ஏர் இன்டெக் சேம்பருக்கு வந்து வரும். ஏர் இன்டெக் சேம்பர்லேருந்து இன்டெக் மேனிஃபோல்ட், தென் இட் கோஸ் டு த என்ஜின் சிலிண்டர். இந்த 3 செக்டார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஆகி ஒரு எம்பிஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வேலை செய்யும். இந்த MPFI சிஸ்டம் இஸ் வைட்லி யூஸ்டு இன் பெட்ரோல் இன்ஜின் இன் பிளேஸ் ஆஃப் கார்பரேட்டர். கார்பரேட்டருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜினில் யூஸ் ஆகுது. என்னுடைய பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா டு சப்ளை ப்ராப்பர் ஏர் ஃபியூவல் ரேஷியோ டு ஈச் சிலிண்டர் ஆஃப் த என்ஜின். வந்து ஏர் ஃபியூவல் மிக்சரை ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வந்து சப்ளை பண்ணக்கூடியதான் வந்து இந்த MPFI சிஸ்டனுடைய முக்கியமான வேலை. இட் இஸ் எய்தர் போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டமாக இருக்கலாம் அல்லது வந்து த்ராட்டில் பாடி இன்ஜெக்ஷன் சிஸ்டமாக இருக்கலாம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, த்ராட்டில் பாடி இன்ஜெக்ஷன் அதை வந்து ஏர் தனியாக பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறோம், ஃபியூவல் தனியாக சப்ளை பண்ணுறோம் அக்கார்டிங் டு த என்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ். வேரியபிள் ஸ்பீடு லோடுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபியூவல் தனியாக சப்ளை பண்ணுறோம், தென் ஏர் வந்து தனியாக வந்து இன்டெக் மேனிஃபோல்டில் சப்ளை பண்ணுறோம். தென் ஏர் அண்ட் ஃபியூவல் ஃபார்ம்ஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர், தென் இட் பாசஸ் டு த என்ஜின் சிலிண்டர். MPFI சிஸ்டம் ரெக்யர்ஸ் 1 இன்ஜெக்டர் பெர் சிலிண்டர். ஒரு இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு வந்து இருக்குது. சம் சிஸ்டம் 1 or more இன்ஜெக்டர் ஆர் யூஸ்டு சப்ளிமெண்ட் த ஃபியூவல் ஃப்ளோ. சம் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூவல் தேவைப்படும் போது வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா 1 more இன்ஜெக்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. டியூரிங் ஸ்டார்டிங் அண்டு வார்ம் அப் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் மிக்சர் தேவைப்படுறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜெக்டர் வந்து இருக்குது. இன் திஸ் சிஸ்டம் த பெட்ரோல் ஃப்ரம் த ஃபியூவல் டேங்க் இஸ் சக்டு பை த பம்ப் அண்ட் தென் ஹை ப்ரெஷர் பெட்ரோல் இஸ் சப்ளைடு த்ரூ எ டிஸ்ட்ரிபியூட்டர் டு த ஃபியூவல் இன்ஜெக்டர் ஆஃப் எ பர்டிகுலர் சிலிண்டர். இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல்லேருந்து டேங்க் ஒரு பம்ப் மூலமாக வந்து பம்ப் ஆகி அது ஒரு ஹை ப்ரெஷரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சப்ளை ஆகும். தென் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை த ஃபியூவல் டு த இன்ஜெக்டர். அந்த பர்டிகுலர் சிலிண்டருக்கு தேவையான அந்த பர்டிகுலர் சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஃபியூவல் இன்ஜெக்டருக்கு ஒரு ஹை ப்ரெஷரில் ஃபியூவலை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக டேங்க்லேருந்து பம்ப் மூலமாக சப்ளை பண்ணுறதான் வந்து MPFI system. Nowadays the MPFI system is fully controlled by ECU or ECM, electric control module, so that it functions rapidly and responds automatically with respect to the airflow, air pressure, engine and coolant temperature, engine speed, throttle position. இந்த MPFI system பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் கண்ட்ரோல் மாடியூல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு என்ஜினுக்கு தேவையான ஏர் ப்ரெஷர், என்ஜின் கூலண்ட்டினுடைய டெம்பரேச்சர்,
அதே மாதிரி என்ஜின் ஸ்பீடு, த்ராட்டில் பொசிஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பிஐ சிஸ்டம் வந்து ஒரு எலக்ட்ரிக் கண்ட்ரோல் மாடியூல் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் செய்யும். ECM receives the signal from the different sensors. இந்த எம்பிஐ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சென்சார்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் போலாம் ஃபுல்லாக வந்து இந்த இசிஎம் எலக்ட்ரிக் கண்ட்ரோல் மாடியூல் வந்து ரிசீவ் ஆகி அந்த சிக்னலை வந்து அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கமாண்ட் சிக்னலாக மாற்றி சொலனாய்டு ஆப்ரேட்டர் ஃபியூவல் இன்ஜெக்டருக்கு வந்து அனுப்பு டு மீட்டர் அண்ட் inject right amount of fuel at right time in order to get the best performance of the engine. இந்த ECM வந்து டிஃப்ரெண்ட் சென்சார்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னலை கமாண்ட் சிக்னலாக மாற்றி இந்த சொலனாய்டு மூலமாக ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஃபியூவல் இன்ஜெக்டருக்கு தேவையான ஃபியூவல் அண்ட் ஏரை வந்து கரெக்ட் டைமில் வந்து அனுப்பக்கூடிய வேலையை வந்து இந்த ECM வந்து செய்யுது. இந்த மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் வந்து என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்லெட் மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சார். இட் இஸ் யூஸ்டு டு சென்ஸ் த ப்ரெஷர் ஆஃப் ஏர் இன் த இன்டேக் மேனிஃபோல்ட் இன் ஆர்டர் டு அட்ஜஸ்ட் ஏர் ஃபியூவல் ரேஷியோ ஆஸ் பர் த லோட் ஆன் த என்ஜின். இந்த இன்லெட் மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சார் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்டேக் ஏரை வந்து தேவையான அளவு, அதாவது என்ஜினுடைய ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏர் ஃபியூவல் ரேஷியோவை மாற்றி அமைக்கிறதுக்காக உள்ளே வரக்கூடிய அந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான குவான்டிட்டிக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடியது தான் வந்து இன்லெட் மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சாரினுடைய வேலை. மேஜராக பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏர் ப்ரெஷர் வந்து இந்த சென்சார் வந்து கரெக்ட் ரேஷியோவில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த என்ஜினுக்கு தகுந்த மாதிரி வந்து அனுப்பக்கூடியது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃப்ளோ சென்சார். இட் மெஷர்ஸ் வால்யூம் ஆஃப் ஏர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. இந்த ஏர் ஃப்ளோ சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் ஆஃப் ஏர், எவ்வளோ ஏர் வந்து தேவைப்படுதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஆஸ் பர் த ஏர் ஃபியூவல் ரேஷியோ ஆஸ் பர் த லோட் ஆஃப் தி என்ஜின். என்ஜினுடைய லோடுக்கு தகுந்த மாதிரி ஏர் ஃபியூவல் ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஏர் ஃபியூவல் ரேஷியோவுக்கு தேவையான வால்யூம் ஆஃப் ஏரை வந்து இந்த ஏர் ஃப்ளோ சென்சார் சப்ளை பண்ணுது. தேர்ட் ஒன் என்ஜின் ஸ்பீட் சென்சார். இந்த என்ஜின் ஸ்பீட் சென்சார் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா டு சென்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த என்ஜின் இன் ஆர்டர் டு அட்ஜஸ்ட் த ஏர் ஃபியூவல் ரேஷியோ. ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து எவ்வளோ என்ஜினுடைய ஸ்பீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஏர் ஃபியூவல் ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த என்ஜின் ஸ்பீட் சென்சார் வந்து யூஸ் ஆகுது. த்ராட்டில் பொசிஷன் சென்சார். இட் மானிட்டர்ஸ் த பொசிஷன் த்ரூ த வால்வ் டு அட்ஜஸ்ட் த ஏர் ஃபியூவல் ரேஷியோ. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃபியூவல் ரேஷியோவை இந்த த்ராட்டில் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி அமைக்கிறது. அதாவது ஸ்பீடு அண்டு ஆக்சலரேஷன். த்ராட்டிலும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது வந்து சடன் ஆக்சிலரேட் பண்ணுறோம். இதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏர் ஃபியூவல் ரேஷியோவை மாற்றி அமைக்கிறதா வந்து இந்த த்ராட்டில் பொசிஷன் சென்சாருடைய வேலை. இது ஒன்று பார்த்தீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து கூலண்ட்டினுடைய இன்லெட்டு அவுட்லெட் டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணி இந்த சிக்னலை வந்து ECMக்கு அனுப்பி அந்த ECM மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து ஒரு ப்ராப்பரான ரேஷியோவில் வந்து மானிட்டர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஏர் ஃபியூவல் மிக்சர் சப்ளை டு த என்ஜின் ஃபார் மிக்சிங் ரிச் மிக்சர் பர்டிகுலர்லி ஃபார் கோல்ட் ஸ்டார்டிங். இப்போ கோல்ட் ஸ்டார்டிங் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிச் ஃபியூவல் மிக்சரை வந்து கொடுக்குது. 6th ஒன் பார்த்திங்கன்னா வந்து இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். உள்ளார வரக்கூடிய இன்டேக் மேனிஃபோல்டுக்கு வரக்கூடிய ஏர்னுடைய டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது. இட் சென்ஸ் த இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் இன் ஆர்டர் டு அட்ஜஸ்ட் ஏர் ஃபியூவல் ரேஷியோ ஃபார் கோல்ட் ஸ்டார்டிங். இப்போ கோல்ட் ஸ்டார்டிங் போது பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர்னுடைய டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது. அப்போ வந்து ஏர் ஃபியூவல் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணி அதாவது வந்து ஒரு ரிச் ஏர் ஃபியூவல் மிக்சரை வந்து கோல்டு ஸ்டார்டிங் போது கொடுக்கக்கூடியதான் வந்து இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். நாக் சென்சார். இது பார்த்தீங்கன்னா இட் டிடெக்ட்ஸ் த பிச்சிங் நாய்ஸ் ஸோ தட் த இக்னிஷன் டைமிங் கேன் பி ரிட்டார்டட் டு அவாய்ட் நாக்கிங். அதாவது வந்து என்ஜினில் வரக்கூடிய நாக்கிங்கை வந்து உருவாகாமல் தடுக்கக்கூடியதை வந்து
இந்த நாக் சென்சாருடைய ஃபங்க்ஷன். 8th ஒன் பார்த்திங்கன்னா வந்து exhaust gas sensors. It measures oxygen percentage in exhaust gas to calculate the air fuel ratio as per the requirements. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸில் வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் சென்சாருடைய முக்கியமான வேலை. தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎஸ்ஐ, the digital twin spark ignition system. The scooter and motorcycle engines have only one spark plug used for igniting the air fuel mixer inside the combustion chamber. There is a chance for the escape of air fuel mixer from the igniting. இப்போ ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பார்க் பிளக் தான் இருக்குது. இந்த ஏர் ஃபியூல் மிக்சரை கம்பஷன் சேம்பரில் இக்னிட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரே ஒரு ஸ்பார்க் பிளக் தான் வந்து நார்மலாக ஸ்கூட்டர் அண்ட் மோட்டார் சைக்கிளில் வந்து இருக்குது. இந்த ஒரு ஸ்பார்க் பிளக், சிங்கிள் ஸ்பார்க் பிளக் இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து இக்னிட் ஆகாமல் எக்ஸாஸ்ட் மூலமாக வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டியூ டு திஸ் ஒன்லி லெஸ் எஃபிஷியன்சி இஸ் அப்டைன்டு. அப்போ ஏர் ஃபியூவல் மிக்சர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்ட் வழியாக வந்து கம்பஷன் ஆகாமல் வெளியில் போகும்போது எஃபிஷியன்சி வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். Detonation happens often the engine having single spark plug. இன்னொரு ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஸ்பார்க் பிளக் இருக்கிறதுனால டிட்டோனேஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. டு ஓவர் கம் தீஸ் டிஃபிகல்டிஸ் த டிடிஎஸ்ஐ ஹேஸ் பீன் யூஸ்டு அண்ட் ரெடியூஸ்டு டிட்டோனேஷன். இந்த டிடிஎஸ்ஐ சிஸ்டம் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிட்டோனேஷனை வந்து குறைக்குது. அட் த சேம் டைம் ஏர் ஃபியூல் மிக்சர் எக்ஸாஸ்ட் வழியாக வெளியேறாமல் தடுக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ஜினுடைய எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்க. டிடிஎஸ்ஐ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்பார்க் பிளக் இருக்குது. டிடிஎஸ்ஐ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்பார்க் பிளக் பெர் என்ஜின். ஒரு என்ஜினில் 2 ஸ்பார்க் பிளக் இருக்குது. ஃபிட்டட் அட் போத் ஆஃப் தி என்ஜினுடைய 2 சைடு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்பார்க் பிளக் இருக்குது. இது நார்மலாக வந்து இப்போ பஜாஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்த டிடிஎஸ் சிஸ்டம் வந்து வருது. பர ஃபெட்டர் எஃபிஷியன்சி ஆஃப் த என்ஜின்ஸ். தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்எஃப்ஐ, ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஒர்க்ஸ் பை இன்ஜெக்டிங் த ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூவல் பெர் சிலிண்டர் பேஸ்ட் ஆன் த என்ஜின் டேட்டா. இப்போ இந்த பிஜிஎம்எஃப்ஐ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு என்ஜினுடைய லோடுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு ஃபியூவலை வந்து என்ஜினில் வந்து சப்ளை பண்ணக்கூடியது. த என்ஜின் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் ஹேஸ் சென்சார்ஸ் which measures the temperature of the engine coolant oil, air as well as pressure sensor to monitor oil and barometric pressure. இது பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லையா எம்பிஎஃப்ஐயில், அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக சென்சார்லேருந்து வரக்கூடிய சிக்னலை கமாண்ட் செக்ஷனெல்லாம் மாற்றி என்ஜினுடைய டெம்பரேச்சரு, கூலண்ட் ஆயிலுடைய டெம்பரேச்சரு, இன்லெட் ஏர்னுடைய டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் ஆஃப் ஏர் இது எல்லாம் வந்து மானிட்டரிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கமாண்ட் சிக்னல் அனுப்பக்கூடியது இந்த பிஜிஎம்ஐ சிஸ்டத்தில் வந்து இருக்குது. பேஸ்டு ஆன் தீஸ் ரீடிங்ஸ் அப்போ இந்த ஆயிலுடைய டெம்பரேச்சர், கூலண்ட் டெம்பரேச்சர், ஏர் இன்டேக் டெம்பரேச்சர் இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது மூலமாக என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து ECM வந்து சிக்னலை வந்து அனுப்புது. இட் கால்குலேட்ஸ் ஹவு மச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஃபியூவல் ஷுட் பி மிக்ஸ்டு ஃபார் ஆப்டிமல் அண்டு எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இது டேட்டா பூரா கலெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஏர் வந்து தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுது, அதே மாதிரி ஃபியூவல் தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஏர் ஃபியூவல் ரேஷியோவை வந்து மாற்றி அமைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ஜினுடைய எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் அனதர் ஒன் இஸ் VTI, வேரியபிள் டைமிங் இக்னிஷன். இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த இக்னிஷன் டைமிங் டியூரிங் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் கண்டிஷன்.
என்ஜினுடைய டிஃப்ரெண்ட் ஸ்பீடு கண்டிஷனில் அந்த இக்னிஷன் டைமிங்கை வந்து மாற்றி அமைக்கிறதா வந்து இந்த வேரியபிள் டைமிங் இக்னிஷன் சிஸ்டத்தினுடைய வேலை. டைமிங் ஃபார் த இக்னிஷன் டைமிங் இஸ் ப்ரீ ப்ரோக்ராம். அது என்ஜினுடைய ஒரு இக்னிஷன் டைமிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரோக்ராமாக வந்து பண்ணி வச்சிடறோம். அதனால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராப்பர் டைமிங்கில் அந்த இக்னிஷன் நடக்கிறதுனால கம்ப்ளீட் கம்பஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது ஏர் ஃபியூவல் மிக்சர் கம்ப்ளீட்டாக முழுவதும் வந்து எரியுது. அதனால் வேண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஜினுடைய எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எமிஷன் வில் பி லெஸ் சின்ஸ் த ஃபியூவல் கம்ப்ளீட்லி பேர்ன்ஸ். எமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து குறையும் பிகாஸ் ஆஃப் அன்பர்ன்டு ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து எக்ஸாஸ்ட் வெளியில் வரதில்லை. ப்ராப்பரான ஒரு இக்னிஷன் டைமிங்கில் ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து கம்பஷன் ஆகிறதுனால எமிஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். கிவ் த ஹையர் என்ஜின் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தி சிஸ்டம் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை எலக்ட்ரானிக் பேஸ்டு மைக்ரோ ப்ராசஸர். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் மூலமாக வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகிறதுனால ஒரு என்ஜினுடைய எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் டைமிங் இக்னிஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஐசி என்ஜினில் வந்து அடாப்ட் பண்ணுறோம். தென் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து CCVTI. இட்ஸ் a combination of controlled combustion and variable timing ignition system. This technology is electronically based microprocessor unit. இது முன்னாடி ப்ராசஸர் இருக்கு. This technology comes with 3 valve engine. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வால்வ் வந்து இருக்குது ஒரு என்ஜினில். 2 வால்வ் பார்த்தீங்கன்னா வந்து இன்லெட் வால்வ், 2 இன்லெட் வால்வ், அதேமாதிரி சிங்கிள் அவுட்லெட் வால்வ். ஃபார் பெட்டர் டர்புலன்ஸ் 2 இன்லெட் வால்வ் யூஸ்டு. அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து ஒரு தரவாக மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி அட் த டைம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சராக தரவாக வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ஏர் அண்ட் ஃபியூவல் இடையில் வந்து ஒரு பெட்டர் டர்புலன்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக வேண்டி 2 இன்லெட் வால்வ் வந்து யூஸ் ஆகுது. இந்த 2 இன்லெட் வால்வ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வைரல் வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட்ஸ் கிரியேட்ஸ் ஸ்வைரல் மோஷன் ஆஃப் ஏர் ஃபியூவல். அதாவது ஏர் அண்ட் ஃபியூவல் வந்து ஒரு சுழற்சி அடைய செய்யும். அதனால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் மிக்சிங் வந்து டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த கம்பஷன் சேம்பர். ஏர் ஃபியூவல் மிக்சர் இந்த கம்பஷன் சேம்பர் கிவிங் த ஹையஸ்ட் ஃபியூவல் எக்கனாமி. அப்போ ஏரும் ஃபியூவல் வந்து ஒரு தரமாக மிக்ஸ் ஆகுக்குள்ள என்னதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் கம்பஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த என்ஜின் சிலிண்டர். அப்போ என்ஜின் சிலிண்டருடைய கம்பஷன் சேம்பரில் வந்து அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் பார்த்திங்கன்னா வந்து நன்றாக எரியூட்டப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபியூவல் எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அண்டு லோடு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி. இட் ப்ரொவைட்ஸ் பவர், மைலேஜ் அண்ட் ஸ்டன்னிங் லுக்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பவரை வந்து கொடுக்கக்கூடியது இந்த சிஸ்டம் CCVTI. அட் த சேம் டைம் வந்து ஒரு பெட்டர் மைலேஜ் வந்து தரக்கூடியது. சுப்பீரியர் பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பிக்கப் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அட் த சேம் டைம் இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் இன் ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கக்கூடியது இந்த சிஸ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் இந்த ஸ்வைரல் மோஷன் உள்ளார வந்து ஏர் ஃபியூவல் மிக்சருக்கு இடையில் ஒரு சுழற்சி உருவாகிறதுனால அந்த காற்றும் பெட்ரோலும் பார்த்திங்கன்னா வந்து தரவாக மிக்ஸ் ஆகுது. அதனால் வேண்டி ஒரு பெட்டர் ஹோமோஜீனியஸ் மிக்சர் வந்து அந்த உருவாகிறதுனால கம்பஷன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைகிறதுனால அந்த அன்பர்ன்டு ஃபியூவல் வந்து எக்ஸாஸ்ட் மூலம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதனால் அந்த ஃபியூவல் எக்கனாமி, பிக்கப் பர்ஃபார்மன்ஸ், ஃபியூவல் எஃபிஷியன்சி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆக அட் த சேம் டைம் லோ ரன்னிங் காஸ்ட், கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கிறதுனால நோ பொல்யூஷன் in the CCVTI system. Okay students, thank you for watching this e-learning class. நம்ம அடுத்த கிளாஸில் யூனிட் நம்பர் 4 உங்களை பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்கிள் பிளேட் கிளச்சு, மல்டி பிளேட் கிளச்சு, கியர் பாக்ஸஸ், டிஃப்ரென்ஷியல் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.